ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம ஃபேமிலி ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோ கொடுக்கலாம். கதையோட ஸ்டார்டிங்கே ஹீரோயின் அம்மா தான் சொல்லிட்டு இருக்காங்க. 28 வருஷத்துக்கு முன்னாடி யஷுவோட ட்வின் சிஸ்டர் இறந்துட்டா. ஃபெப்ரவரி எல்லாம் முடிச்சுட்டு வரவாளில தான் நாங்க பார்த்தோம். அப்ப நீ ரொம்ப அழுதுகிட்டு இருந்த. யாரோ குழந்தை வேணாம்னு நினைச்சு விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சு உன்னை கொண்டு வந்து வளர்த்தோம். இத நீ தனியா இருக்கும்போது சொல்லி நம்பிக்க மாட்டேன். அதனாலதான் உன் பேரண்ட்ஸ் மேல வச்சு சொல்றேன். இவங்கதான் உன்னோட உண்மையான பேரண்ட்ஸ். நீ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டுக்கு அங்க இருந்து கிளம்புவாங்க. ஜியானு கிளம்புல நீ எந்திரிக்கும் போது கொஞ்சம் உட்காருமா பேசணும் அப்படின்னு சொல்லி ஹீரோட அம்மாவும் அப்பாவும் சொல்லுவாங்க. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ போட்டுக்கு அங்க இருந்து போயிடுவா. அதை தடுக்க வருவாங்க ஹீரோவோட அம்மா. இந்த இடத்துல ஹீரோட அம்மான்னு சொல்றதா ஹீரோயின் அம்மான்னு சொல்றதா நீ கன்ஃபியூஸ் ஆகுது. நான் ஹீரோட அம்மானே சொல்றேன், கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. தடுக்க வரும்போது அவங்க அப்பா சொல்றாரு, நம்மள ஏத்துக்க அவளுக்கு கொஞ்சம் டைம் வேணும். 25 வருஷமா அவங்க தான் அப்பா அம்மான்னு வளர்ந்துட்டா, அதனால அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப நம்ம ஜியானை தான் காமிக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அவங்க அம்மாட்ட ஏமா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட, உன்னோட பேரண்ட்ஸ் வந்துட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்கல்ல அப்படின்னு. நான் ஏன் அவங்கள்ட்ட பேசணும், நான் அவங்கள்ட்ட பேசலாம் ஒண்ணுமே இல்லை. அம்மா நீங்களும் அப்பாவும் என்னோட அப்பா அம்மா இல்லையா, அவங்கதான் என்னோட அப்பா அம்மாவா, இது உண்மையாம்மா அப்படின்னு கேட்டேன். நீ நினைக்கிறியாம்மா அவங்கள நான் ஏமாத்திர முடியும்னு? அவங்க ஹச்எஸ் குரூப்போட வைஸ் சேர்மன் அவங்க. நீ யோசிச்சு பாரு, மாசம் 1500 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு உங்க அப்பா அவ்வளவு கஷ்டப்படுறாரு. ஒன்ஸ் நீ அந்த ஃபேமிலிக்குள்ளார போகணும்னு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலியில எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கலாம். ஸோ அது வரைக்கும் யார்ட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பஸ் வரவும் அவங்க அம்மா நான் கிளம்புறேன்னு கிளம்புறாங்க. அம்மா இது நம்ம வீட்டுக்கு போற பஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் வெளில தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க பஸ்லயே. இவ்வளவு பாவம் அங்க இருந்து சோகமா கிளம்பி அங்க வீட்டுக்கு வந்தா ஜேசு அங்க ஜாலியா உக்காந்துட்டு இருக்கா. என்ன ஜேசு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அவங்க ஜியான் வந்துட்டியா, வா வா சாப்பிடலாம், என்னோட ஸ்பெஷல் டிஷ் பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் ரவுண்டு கட்டி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜேசு சொல்றா, அம்மா இந்த மாதிரிலாம் டேஸ்டா ஏதாவது ஒன்று செஞ்சு தருவாங்களா, சின்ன வயசுல நம்ம இப்படி தானே இருந்தோம் அப்படின்லாம். டம்ப்ளின் வீட்டுல இருக்க நூடுல்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு செஞ்சு செம்ம டேஸ்டியா இருக்கும்ல, அம்மா அடிக்கடி செஞ்சு தருவாங்க, அது டேஸ்டா இருக்கும் அப்படின்னு 3 பேசிக்கிட்டே வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஜியான் கேட்கிறா, ஜெசு நீ இவ்வளவு சாப்பிட்றிய, உனக்கு மட்டும் ஏண்டி உடம்பே ஏற மாட்டேங்குது அப்படின்னு 3 பேர் பேசி ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஜியானும் ஜெசு வந்து ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கை ப்ரொபோஸ் பண்ணியடி என்ன சொன்னா அப்படின்னு கேட்கும்போது எதுவுமே சொல்லல அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லும் போது, நீ நியூட் பண்ணியா, வால் பைசைக்கிள்ல தானே வருவான்னு சொன்ன, அவன் அந்த பக்கம் தான் வரானா, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு வீடு பக்கத்துலதான் இருக்கும், அவன் வேற இன்டீரியர் ஒர்க் பண்ணுவான், அந்த ஷாப்பும் பக்கத்துலதான் இருக்கும், நீ விசாரிச்சியா அப்படின்னு கேட்கும்போது ஜெசு ஐயோ சூப்பர் இருக்கானே, இதை ஏன் எப்படி யோசிக்காம போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை ஹக் பண்ணிட்டு சூப்பர் ஐடியாக்கா, நான் போய் உடனே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து யோசிச்சு போறா. இப்படி நான் சிப்ஸ் சாப்பிட்டேன்னா என் ஃபேஸ் வீங்கிரும், நான் போய் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்ட்டு அவ ஜாலியா போயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினுக்கு கால் வருது. கால் பண்றது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஆனா ஹீரோயின் வந்து காலை கட் பண்ணி விட்டுருவாங்க. ஹீரோவுக்கு செம்ம டென்ஷன். அது நம்ம காலையே ரிஜெக்ட் பண்ற அளவுக்கு அவளுக்கு தைரியம் ஆயிடுச்சா, இருடி ஒன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அவன் தனியா பணத்துட்டு இருப்பான். அவங்க அப்பா அம்மா வராங்க. அம்மா அப்பா எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி ஜாலியா அவன் பேசினா, இது மாதிரி என்சோக்கியை பாத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு என்சோக்கி எப்படி இருக்கா என்னங்கிறது விசாரிச்சுட்டு இருக்காரு ஹீரோவும். நெக்ஸ்ட் ஒரு ஃபேமிலி மீட்டிங்கை போட்டு இந்த என்சோக்கி சீக்கிரமா வரப்போறோம் நம்ம ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் யாருக்கும் தெரியாம பாத்துக்கோங்க. ஃபேமிலியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல தம்பி வந்து செப்பல் அதாவது ஷூ வாங்கிட்டு வந்திருப்பான் இல்லையா, அதை வாங்கிட்டு ரூம்க்கு எடுத்துட்டு வருவான். ஜெஸ்ட் ஆசையா போயிட்டு இது என்னதுன்னு கேட்டா, நான் அக்காக்காக தான் ஷூ வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஜியானு ஆசையா வாங்கி பாக்குறோம். இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வாங்கினா ஏது காசுன்னு கேட்டா, நான் சேர்த்து வச்சேன் பாக்கெட் மணில வாங்கிட்டு வந்தான்னு. எனக்கு ஏன்டா எதுவும் வாங்கிட்டு வரலன்னு ஜெசு உங்களுக்கு உனக்குலாம் ஒண்ணு வாங்கி தர முடியாது, நீ ரூபாவாவது எனக்கு இது வரைக்கும் செலவு பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டு 2 அடிச்சுக்குதுங்க. அதுக்கப்புறம் அம்மா எங்க அப்படின்னு கேட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப நைட் ஆகுது. இப்ப ஹீரோயினி ஒரு சூப்பரான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளில போய் நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயினியோட அம்மா வந்தது, என்னோட ட்ரெஸ் இது, இங்க இருந்து நிக்கிற அப்படின்னு கேட்டா, அம்மா இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப செக்ஸியா இருக்குல்ல அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன், நீங்க தான் என்னோட அப்பா அம்மா, ஜேசு அண்ணா தம்பி எல்லாருமே என்னோட அண்ணன் தம்பி, அதனால நான் இங்க இருந்து போக மாட்டேன், இதுதான் என்னோட வீடு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு, தம்பங்க தன்னை விட்டு போக மாட்டேங்கிறா அப்படின்னு. ஆனாலும் அந்த வீட்டுக்கு எப்படியாவது இவ்வளவு போக வைக்கணுங்கிறதுக்காக நீ எனக்கு ரொம்ப பேர்டனா இருக்க அப்படின்னு எல்லாம் பேசிடுறாங்க. ஜியானும் பதிலுக்கு, அம்மா ஜெசு விடையாம நான் உங்களுக்கு பேர்டனா இருந்துட போறேன், நான் என்னோட படிப்புல இருந்து எல்லாமே நானே தானமா பாத்துக்கிட்டேன், ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டா.
அடுத்த நாள் காலையில ஹீரோயினி ஆபீஸ் முன்னாடிதான் வந்து நின்றுட்டு இருக்கா. அந்த பில்டிங்கே வெறிக்க பாத்துட்டு இருக்கா. எனக்கே வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்புனீங்க இல்ல, இது என்னோட ஆபீஸ் தான் அப்படிங்கிற மாதிரி தான் பாத்துட்டு இருக்கா. சரி ஓகேன்னு உள்ள போயிட்டு ஃபார்மாலிட்டில முடிச்சுட்டு ஹெச்ஆர் சொல்றாங்க, நாளைக்கு உங்களுக்கு அக்கௌண்ட்ல அமௌண்ட் ஏறிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே தேங்க்ஸ் சொல்லிட்டு கொலீக்ஸ் எல்லாம் பாத்துட்டு போலாம் அப்படின்னு வந்திருக்கா. அப்படியே மீராவும் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா, உன்னோட ஒர்க்கு சரியில்லை, வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு போன்னு. சரி ஓகேன்னு எல்லாரும் பார்க்க போனா எல்லாருமே ஹாப்பியா பேசுறாங்க. வாமா ஜியா நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி மேனேஜர் நல்லா இருக்கேன் சார், மீரா தான் சொன்னா ஏதோ ஒர்க்ல ப்ராப்ளம் வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் வந்தேன். ஆமாமா அவசரமா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தா அது என்னன்னு பாரு, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணமா, அப்புறமா நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி என்ன ப்ராப்ளம் வந்து சொல்லு மீரான்னு கேட்டா, இங்க பாரு எப்படி பண்ணி வச்சிருக்க, கால்குலேஷன் போட்டா தப்பா வருது, ஆன்சர் எல்லாமே மைனஸ்ல வருது, நீ எப்படிதான் போட்ட, ஏன் இவ்வளவு தப்பா பண்ணிருக்க அப்படின்னு கேட்டா, ஏய் லூசு இப்படி போட்டா இப்படிதான் வரும், ஒரு ஃபார்மேட் கூட உனக்கு போறதுல இந்த அம்மா போய் அப்ராட்ல படிச்சுட்டு வந்தாங்களா அப்படின்னு நக்கெல்லாம் சிரிச்சுட்டு ஹீரோயினி இதை இப்படி போடக்கூடாது இப்படிதான் போடணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொல்லி தர்றாங்க. இது ஒன்னும் ஆக்சுவலா ப்ராப்ளம் இல்ல, உனக்கு தெரியல அப்படின்னா, எனக்கு தெரியலையா அப்படின்னு அவ கேட்கிறா. அங்க இருந்து கண்ணாடிக்கார அக்கா சொல்றாங்க, ஜியான் எப்பவுமே பர்ஃபெக்டா தான் ஒர்க் பண்ணிருக்கா, இது வரைக்கும் எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி மீராவுக்கு தான் எக்ஸல் தெரியலன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி விடுறாங்க. ஒரே அசிங்கமா போச்சு குமாருங்கிற மாதிரிதான் இருந்துச்சு மீராவுக்கு. அம்மா ஜியான் உன்னோட காஃபியை நான் ரொம்ப மிஸ் பண்றேமா அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நான் போட்டு தந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியானும் காஃபி போட வந்திருக்கா. என்ன இப்படி எல்லாம் பண்ணிதான் நீ எல்லாத்தையும் காக்கா பிடிச்சி வச்சிருக்கிய அப்படிங்கிற. ஆமா நீ ஒரு ஜூனியர்ல, அதனால நீயும் அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கேண்டி நீயே கொடுன்னு சொல்லிட்டு இந்த அவனுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்னு சொல்லி கொடுத்தா அது 1000 ரூபாய் தான் இருக்குமா, அதனால என்னோட அமௌண்ட் ஃபுல்லா எனக்கு இப்பயே வேணும். மீரா கேக்குறா, ஜியான் இருந்துட்டு என்னால இன்ஸ்டால்மெண்ட்ல தான் தர முடியும், இன்னும் 4000 வந்து நான் இஎம்ஐல கொடுத்துட்றேன், இவ்வளவுதான், இல்லாட்டி நீ போலீஸ் ஸ்டேஷன் போய் ஏன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிக்க, என்னால அப்படிதான் கொடுக்க முடியும், இல்லாட்டி கொடுக்க முடியாது பொடிங்கிற மாதிரி பேசிட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹானை தான் காமிக்கிறாங்க. ஆளுக்கு நம்ம எப்படி ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹான் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா பக்கத்துல இருந்தவருக்கு இப்ப இப்படியே கனவு கண்டுட்டு இருக்க போறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல என் ஆளுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்றது அப்படின்னு டவுட் கேட்டேன், பேசாம நீ கால் பண்ணி உன்னோட லவ்வ சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க. ஜியானு கரெக்டா அந்த டைம்ல கால் பண்றா. அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இப்ப நம்ம ஜெசோ தான் காமிக்கிறாங்க. ஜெசு பேக்கரி முன்னாடி கிளீன் பண்ணிக்கிட்டே நம்ம இந்த சைட்ல இருந்துதான் பைக் ஓட்டிட்டு வருவான். எப்படி அவனோட அட்ரஸ கண்டுபிடிக்கிறது, இந்த சைட் தான் இருக்கும், எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு அவன் எதிர்த்த வந்துட்டு தான் இருக்கான். ஆனா இவ கனவுன்னு நினைச்சுக்கிட்டு பேனு அவனையே கேட்டா ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த டைம்ல கரெக்டா ஜில்லுன்னு காத்து சல்லால சாத்துங்கிற மாதிரி வேகமா காத்து அடிக்குமா, தொப்பி பறந்து போயிடும். அப்பதான் ரியலைஸ் பண்றா, நம்மால் நிஜமாதான் போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு கையில வச்சிருந்த கருப்ப கடத்தையும் யோசிக்காம அப்படியே தூக்கிக்கிட்டே ஓடுவா. அவனும் கண்ணாடியில பாத்துட்டு ஐயோ இந்த பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி இவள்கிட்ட இருந்து எப்படியா தக்கின் மீன் அவனும் வேக வேகமா வர்றான். ஒப்பா நில்லுங்கன்ட்டு இவள் பின்னாடியே வர்றான். அவன் இங்கே எஸ்கேப் ஆயிடுறான். சந்து பந்துல எல்லாம் பூந்து அவங்க இடத்துல நின்னுக்கிட்டு கண்டிப்பா ஒரு நாள் நீ என்கிட்ட மாட்டு வட மோனே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு வச்சுக்கிறேன் ஒன்ன அப்படிங்கிற மாதிரி அங்கேயே நின்று புலம்பிக்கிட்டு இருக்கா. இப்ப கட் பண்ணா காஃபி ஷாப் தான் காமிக்கிறாங்க. அங்க வந்து இவன் சேர் எல்லாம் விற்பான் போல இன்டீரியர், ஏன்னா ஹானே மேனுஃபேக்சரிங் பண்றதுனால கம்மி விலைக்கு விற்கிறதுனால அங்க வர கஸ்டமர் வந்து கேட்டு வாங்கிட்டு போறாங்க. இப்ப காஃபி ஷாப்ல அவங்க அக்கா கிட்ட வந்துட்டு, எத்தனை நாளைக்குக்கா இப்படியே நான் வரது, உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது என்னோட இல்லை, எப்படியாவது நீ சீக்கிரமா கத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகேடா நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப கூட எனக்கு முக்கியமான கால் வந்துச்சு, நான் உன்னை கூப்பிடவும் வந்தேன், நீயா கத்துக்கிட்டீங்கன்னா இது மாதிரி நான் வரணுங்கிற அவசியம் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி லேட் ஆச்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து தலை தெறிக்க ஃபாஸ்டா ஒடியாடுறான். ஏன் பொறுமையா வா அப்படின்னு ஜியான்னு சொன்னாலும் வேகமாட்டு, இல்ல லேட் ஆச்சு இல்ல அதனாலதான் வேகமா வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே நீ 5 மினிட்ஸ் தானே லேட்டா வந்திருக்க, அதுக்கே இவ்வளவு வேகமா வந்த அப்படின்னு சொல்லிட்டு, சரிவான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பீர் குடிச்சுக்கிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இது மாதிரி திடீர்னு உன்னோட பேரண்ட்ஸ் இவங்க இல்ல, உன்னோட பயாலஜிக்கல் ஃபாதர் வேற ஒருத்தவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க பணக்காரங்களா இருக்கும் பட்சத்துல நீ அங்க போயிடுவியா இல்ல இங்கேயே இருப்பியா அப்படின்னு கேட்டா, ஹானு பணத்தை பார்த்து நம்ம யோசிக்க கூடாது, இத்தனை வருஷமா நாங்க இவங்க தானே கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க, இவங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹானும் ஒரு அட்வைஸா போடுறான். ஓ அப்படிதானே, நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆமா ஏன் நீ இதெல்லாம் கேக்குற அப்படின்னா, ஹீரோயினே அடிக்கடி அவங்க ஃப்ரெண்டோட கதைன்னு சொல்லி இவங்களோட கதையை தான் ஹான் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டுக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இப்ப நமக்கு அண்ணனோட தான் காமிக்கிறாங்க. இவங்க லவ் பண்ணி 4 இயர்ஸ் ஆயிடுச்சாமா. ஸோ 4 இயர்ஸ் 4th ஆனிவர்சரி கொண்டாடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு தேட்டர் முன்னாடி. அங்க வந்து ஸ்கூல் பசங்க அஜுமான் கூப்பிடுறாங்க. அதுக்கு பக்கத்துல யார் நிக்கிறா, யாரை கூப்பிடுறாங்க அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு, என்னையோட அஜுமான் கூப்பிடுறீங்க அப்படின்னு. ஆமா அஜுமா உங்களதான் கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க
கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் என்ன தைரியம் இருந்தா நீங்க என்னைய அஜுமான் கூப்பிடுவீங்க மாதிரி அப்படின்னு கேட்டதுமே அந்த பசங்க பாட்டுக்கு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரி அஜுமா இந்த அட்ரஸ் எங்க இருக்கு அப்படின்னு. என்னையே அஜுமான் கூப்பிட்டீங்களா, உங்களுக்கு அட்ரஸ் எல்லாம் சொல்ல முடியாது போங்கடா அப்படின்னு சொல்லிடுறான். அஜுமான் கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி அவங்க அங்க இருந்து கிண்டல் பண்ணிட்டு போடுறாங்க. உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு என்னை பார்த்தே அஜுமான் கூப்பிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு மொபைல பார்த்தா அண்ணங்கார மெசேஜ் பண்ணிருக்கான். இது மாதிரி லைப்ரரிக்கு வந்துட்டு ஃப்ரெண்டுக்காரன்ட்டு, அதாவது ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் அவரு. எங்க அவரு அப்படின்னு கேட்டா மாடியில தான் இருக்கான் அப்படின்னு சொன்னா. மாடிக்கு வந்தோடனே உனக்காக நாங்க வெயிட் பண்ண, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இந்த இதுபோன கேக்க வாங்கி வச்சுக்கிட்டு தான் நீங்க வர சொன்னியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவனும் பக்கத்துல போயிட்டு டென்ஷனா உட்காந்துக்கிட்டு, ஒப்பா இனிமே நம்ம நெக்ஸ்ட் இயர் ஆனிவர்சரின்னு ஒண்ணு கொண்டாடினா அது வெட்டிங் ஆனிவர்சரியா தான் இருக்கும், நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம். இது மாதிரி பசங்க எல்லாம் என்னைய அஜுமான்னு கூப்பிட்டாங்க. அப்பதான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு என்னோட ஏஜ் வந்து ரொம்ப ஆயிடுச்சு, இதுக்கு மேல வெயிட் பண்ண நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே சொல்லலாம், நீ ஃபீல் பண்ணாத, உன் ஃபேமிலியை பத்தி உனக்கு தெரியுமில்ல, நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சா. அப்பா எனக்காகவா வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசையா போய் பார்க்கலான்ட்டு போறா. அது என்ன திங்ஸ்னா அது வந்து ஒரு பியூட்டி ப்ராடக்ட் எல்லாம் வச்சுக்கிற ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி, கூலிங் ஃப்ரிட்ஜ் மாதிரி சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சீக்கிரமா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், கவலைப்படாத வா கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேண்டில்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு சரி ஊது அப்படின்னு சொன்னா உஃப்னு ஒரே ஊதிட்டு ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி ஒப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஹாப்பியா கொண்டாடுறா. ஆனா கொஞ்சம் ஃபீல் பண்றா அவளுக்கும் ஃபேமிலியா. இப்ப அவங்க அப்பா தான் காமிக்கிறாங்க. பகல் ஃபுல்லா மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு இந்த வயசுலயும் ஃபேமிலிக்காக. இப்படி இவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றாரு. அதனால அவருக்கு பாடி ஃபுல்லா பெயினா இருக்கிறதுனால இந்த பெயின் கில்லர் பேச்சஸ் ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதை உடம்பு ஃபுல்லா ஊட்டி வச்சிருக்காரு. கூடவே டேப்லெட்டும் போட்டு அவர் ஒய்ஃபுக்கு தான் கால் பண்றாரு. சோ ஒய்ஃப் கிட்ட பேசினாவது ரிலாக்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு எப்படிமா இருக்கா, குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா, சாப்பிட்டாங்களா, தூங்குனாங்களா அப்படின்னு கேக்குறாரு ஆசையா. ஆனா இவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. ஏன் எப்ப பார்த்தாலும் எங்களையே நினைக்கிறீங்க, ஃபேமிலியில எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க, உங்க உடம்ப பாத்துக்கோங்க, நீ எல்லாருக்கும் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எங்க கோவமா பேசினா. சரிம்மா எதுக்குமா நீ கோவப்படுற, சரிம்மா நான் பாத்துக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் கட் பண்ணிட்டு ஃபேமிலி போட்டோ வச்சு ரொம்ப மனுஷன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப நமக்கு ஹீரோயினோட தம்பியை தான் காமிக்கிறாங்க. அவன் பார்ட் டைம் ஜாப்காக ஒரு கிளப்புக்கு வந்திருக்கான். மச்சான் நான் இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறேன் பாரு, 1 மில்லியன் சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சம்பளம் எடுத்துட்டு சரி ஒர்க்குக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்குக்கு உள்ள வரான். அங்க வரவங்களெல்லாம் வெல்கம் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறது அவனோட வேலை. சோ அப்படி ஒரு கஸ்டமருக்கு திங்ஸ் கொண்டு, அதாவது ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது அவங்க டிப்ஸ் கொடுக்குறாங்க. அதை வாங்கி வச்சுட்டு வரும்போது ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அது பாட்டுக்கு ஒரு பைத்தியக்கார மாதிரி ஆடிட்டு இருக்கு. யாரா மச்சான் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்டாங்க. தம்பிக்காரன் கேட்டதுக்கு ஃப்ரெண்டு சொல்றான், அவ யாருன்னே தெரியாது மச்சான், திடீர்னு வருவான் திடீர்னு போயிடுவா, அவ பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு அவ பாட்டு டான்ஸ் ஆடிட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பா, இது வரைக்குமே அவ யாருங்கிறது இங்க யாரும் உள்ளவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னா. இவெல்லாம் நமக்கு எங்க டிப்ஸ் தர போறா, இவகிட்ட இருந்தெல்லாம் டிப்ஸ் வராதுன்னு சொல்லிட்டு அவன் போயிடான். இப்பதான் நமக்கு அந்த டான்ஸ் ஆடுற பொண்ணை காமிக்கிறாங்க. வேற யாரும் இல்ல, இவ ஹீரோவோட தங்கச்சி தான். அவ பாட்டுக்கு விக்கு ட்ரெஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு டிரைவருக்கு டிப்ஸ் கொடுக்குறா. இது மாதிரி வீட்டுல உள்ளவங்கள்ட்ட யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு. வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி நான் பியானோ கிளாஸ் போனோமா, அதனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படிங்க. சரி ஓ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பொம்மையை வச்சுட்டு இருக்கிற பொண்ணை விட்டுட்டு இல்லாத பொண்ணுக்காக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இப்ப நமக்கு ஹீரோயினே தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு சூப்பர் மால்ல தான் வேலை பாக்குறாங்க. அங்க வந்து வரவங்களுக்கு வெல்கம் பண்ணிட்டு எந்தெந்த திங்ஸ் எங்க இருக்குன்னு சொல்றதுதான் அவளோட வேலை. அப்ப இந்த மாதிரி ஒர்க் பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு கால் வருது. கட் பண்ணி விட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான் கால் பண்ணிருப்பாங்கல்ல. அசிஸ்டன்ட் உட்காந்து புலம்பிட்டு இருக்காரு. கால் பண்ணேன்டா அவ போனை எடுக்காம கட் பண்ணிடுறா, என்னை யாருன்னு நினைச்சுக்கிட்டா, என்னை பத்தி தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு ஃபுட்டை பார்த்துட்டு உனக்கு மட்டும் நல்ல ஃபுட்டா வாங்கிட்டு எனக்கு ஏன்டா இப்படி ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த ஃபுட்டு தான் வேணும், அந்த ஃபுட்டு டேஸ்டா இருக்குன்னு தான் எப்ப பார்த்தாலும் அதை வாங்கி சாப்பிடுறேன், எனக்கு அந்த ஃபுட்டை கொடு அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் போய் ஒம்பழுத்துட்டு இருக்காரு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறாருன்னா அசிஸ்டன்ட் ஹீரோ வந்து ஃப்ரெண்டா தான் பாப்பாரு, அதனாலதான் அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப நமக்கு ஹீரோயினே தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினி ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க ஒரு இல்ல லக்கேஜ் எல்லாம் ஏத்தி இறக்கி அந்த மாதிரி வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. சரின்னு ஒரு கஸ்டமருக்கு அனுப்பிவிட்டு மொபைல் எடுத்து பார்த்தா 57 மிஸ்டு கால் விட்டு வச்சிருக்க நம்ம ஹீரோ. சரி இவன் எடுத்து பார்த்து ஷாக் ஆனவ ஒரு மெசேஜ் அனுப்பி விட்டுருக்கா. இது மாதிரி உங்க அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க, எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுக்காட்டி உங்க அசிஸ்டன்ட் நம்பராவது கொடுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்காங்க ஹீரோயினி. இப்ப ஹீரோயினே தான் காமிக்கிறாங்க. ஒரு கஸ்டமர் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இது மாதிரி இது என்னோட கார்ல கொண்டு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால
ஹீரோயினும் கீழே வாங்கிக்கிறாங்க. அதே சூப்பர் மார்க்கெட்லாம் தம்பி பையலும் வேலை பார்த்துட்டு இருக்கான். சரி ஹீரோயின் இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு வைப்போம் அப்படின்னு பார்க்கிங்க்கு வந்தா அந்த காருக்கு முன்னாடி இன்னொரு காரை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. போறதுக்கு வழியே இல்லாதனால கார் ஓனர்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் காரை மட்டும் மூவ் பண்றீங்களா, அந்த காரில் கொண்டு திங்ஸ் வச்சுக்கிறேன்னு சொன்னா அந்த அம்மா சொல்லுது எனக்கு கார் ஓட்ட தெரியாதுமா, என் பொண்ணு வந்தாதான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கிற கொஞ்சம் பாதையிலையாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய் வைக்கலான்னு பார்த்தா ஹீரோ ஃபோன் பண்ணதுல வைப்ரேட் ஆயிருமா. இந்த கருப்பு பைய வேற இந்த டைம்ல தான் ஃபோன் பண்ணுமா அப்படின்னு சொல்லுவா. ஏய் யாரை பார்த்து இருக்குன்னு சொல்ற, என்ன பார்த்து தானே நீ சொன்ன. இல்ல மேடம் நான் இது மாதிரி ஒருத்தன் எனக்கு கால் பண்ணிட்டே இருக்கான் அதானதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி மொபைல் வேணா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு மொபைல கொடுத்தா கரெக்டா அந்த டைம்ல அவங்க அம்மா வேற மெசேஜ் பண்ணிருப்பாங்களா. நீ என்னையே ஏமாத்துறியா, அவங்க அம்மா தானே மெசேஜ் பண்ணிருக்காங்க, நீ என்னதான் திட்டி இருக்க, ஒழுங்கா இப்ப என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரூடா கத்துது பக்கத்துல இருந்து. அந்த டைம்ல அவங்க பொண்ணு வரவும் இந்த மாதிரி இவ என்னை பார்த்தே கேக்குச்சின்னு சொல்லிட்டா, அவளை மன்னிப்பு கேட்க சொல்லு, அவ மன்னிப்பு கேட்டே ஆகணும் என்கிட்ட அப்படின்னு சொன்னதும் இல்ல மேடம் இது மாதிரி நான் அவங்கள சொல்லல அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண வந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ண வந்ததை கேட்காம நீ எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும், ஒழுங்கா இப்ப மன்னி கேட்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சண்டை போடவும் அந்த பைத்தியக்காரிங்க வண்டி போட்டு மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா அப்படின்னு கத்தவும் மேனேஜர் லூஸ் பயிலும் மன்னிப்பு தானே மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயின் தன்னோட ஜாபுக்காக மன்னிப்பு கேட்கிற மண்டிட்டு இதை பார்க்க முடியாம தம்பி பயிலும் தடுக்கலான்ட்டு வருவான். ஆனா அவன் பார்ட் டைமா வேலை பாக்குறாங்கிறது வீட்டுல யாருக்கு தெரியாது இல்லையா, அதனால அவன் மறைஞ்சு நின்னுக்கிறான். ஏஞ்சு போ எங்க முன்னாடி நிக்காத அப்படின்னு சொல்லி அவளை ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. ஹீரோயினே மன்னிப்பு கேட்டு உள்ள வந்தா இன்னுமே உனக்கு இங்க வேலை இல்லை, நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு, இது மாதிரி உன்னை வேலை விட்டு தூக்காட்டு எனக்கு வேலை போயிடும், இந்த உன்னோட பணம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறதுன்னு முடிவு பண்ணிட்டுல இதை முதையே பண்ணியிருக்க வேண்டியதானே அதான் நான் மன்னிப்பு கேட்டேன்ல அப்படின்னு சொன்னாலும் உனக்கு இன்னுமே இங்க ஜாப் இல்லை, நீ ஃபர்ஸ்ட் இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பாவம் அந்த பிள்ளை வேலையை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் கண்ட நாய்ங்க முன்னாடிலாம் மண்டி போட்டு மன்னிப்பு அவளுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும். இந்த வேலைக்காக தானே பண்ணோம், இப்ப வேலையே இல்லைங்கிற அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அவ வெளில வருவா. அதை தம்பிக்கார பையனும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல, அக்கா கஷ்டப்படுறத பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஜெசுவையும் ஹீரோவையும் தான் நமக்கு இப்ப காட்டுறாங்க. ஜெசு கால் பண்ணி ஹீரோயினோட அட்ரஸ் எல்லாம் கேட்டு வாங்கிக்கிறாங்க. ஏன் என்ன பண்ண போறீங்க, எங்க அக்காவை ஏன் எதுவும் பண்ண மாட்டேன் அட்ரஸ் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை வாங்கிட்டு நைட் டைம்ல ஹீரோயினி நடந்து வந்துகிட்டு இருப்பா. எப்படியாவது வீட்டுக்கு போகும்போது சிரிக்கணுமே, அந்த பிள்ளை ரொம்ப சிரிக்க ட்ரை பண்ணுது. நான் தானாவே சிரிக்கிற மாதிரி ஃபேஸை எப்படி கொண்டு வரப்பாங்க கஷ்டப்பட்டு. அப்படி கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த கிறுக்கு பையன் குறுக்க வந்துட்டு என்ன நீ நான் கால் பண்ண கட் பண்ணி விடுறேன், என்னை ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் தான் உங்களுக்கு மெசேஜ் போட்டு விட்டேன்ல, அக்கௌண்ட் நம்பர் மட்டும் கொடுங்க. ஏய் உனக்கு ஃபர்ஸ்ட் நீ என்னோட அட்ரஸ் எப்படி தெரிஞ்சிச்சு, எப்படி நீங்க வந்த என்ன ஃபாலோ பண்றியா, இது போலீஸ்லயே பிடிச்சு கொடுக்குறேன், எப்படி உனக்கு அட்ரஸ் தெரிஞ்சுன்னு இப்ப நீ சொல்றியா இல்லையா அப்படின்னு ஹீரோயினி கேக்குறாங்க. எப்படியோ தெரிஞ்சிச்சு, நான் உனக்கு ஏன் தெரியுமா கால் பண்ணேன், இப்ப எதுக்கு தெரியுமா நேரில் வந்திருக்கேன், உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான் வந்திருக்கேன், அன்னைக்கு நடந்தது ஆக்சுவலா இதுதான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனாலும் உன்னோட மன்னிப்பு வேணாம், உன்னோட காசும் வேணாம், அன்னைக்கு ஆக்சுவலா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, மலையிலேயே 3 மணி நேரம் நடந்து வந்தேன், எனக்கு புரியுது, அதனாலதான் நேர்ல பார்த்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு. ஆனா உன்னோட மன்னிப்பு எனக்கு தேவையில்லை, நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ரொம்ப கோவப்படுறாங்க. உன்னோட அக்கௌண்ட் நம்பர் கூட நான் காசு மட்டும் போட்டு விட்டுறேன் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் ஹீரோவுக்கு டென்ஷன் ஆயிடுது. ஆக்சுவலா என்னோட கார் ஆக்சிடென்ட் ஆனிச்சுல, அப்ப வந்துட்டு ரிப்பேர் பண்றதுக்கு 20,000 ஆச்சு. ஆனா உன்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் 5,000 ரூபாய் போதும் அப்படின்னு சொன்னேன். சரி நீ கஷ்டப்படுறியே, அந்த காசும் கொடுக்க முடியல, வேலை போயிடுச்சு நீ சொன்னதுனாலதான் அன்னைக்கு உன்னை ஜாப் வர சொல்லிட்டு அந்த காசை கழிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோயினுக்கு உடனே டென்ஷன் ஆகுது. அப்போ அந்த காசை மைனஸ் பண்ணிக்கலான்னு தானே நீ வர சொன்னா, அதை நீ முன்னாடியே சொல்லிட்டேன்னா டாக்ஸ்க்கே எல்லாத்துக்குமே அமௌண்ட் எடுத்துட்டு வந்திருப்பல, இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதுல்ல. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, சும்மாவே உனக்கு எல்லாமே தருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, இங்க சும்மா கொடுக்கணும்னா பிச்சைக்காரங்களுக்கு தான் எல்லாமே ஃப்ரீயா கொடுப்பாங்க, நீ என்ன பிச்சைக்காரியா நான் உனக்கு சும்மா கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னமே நீ என் மூஞ்சிலேயே முழிக்காத, உன்னோட காசும் வேணாம் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு, உன்னால 20,000 கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அசிங்கப்படுத்தி விட்டு போறான். இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது, சூப்பர் மார்க்கெட்ல வேற இந்த மாதிரி அசிங்கப்பட்டது எல்லாத்தையுமே சேர்த்து யோசிச்சு இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வருவா. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம், இதுக்கு மேலே கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சாலே என்னமோ தெரியல. அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா நான் என்சோக்கி பேசுறேன் அப்படின்னு சொல்லிடா. தெரியுதுமா சொல்லு, நான் நம்பரை சேவ் பண்ணி தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கு ஒரு 20,000 மட்டும் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன்.
நீ அக்கௌண்ட் நம்பர் மட்டும் அனுப்பம்மா, உடனே நான் உனக்கு போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பொண்ணு கால் பண்ணதே போயிடுச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா விடுறாங்க. இப்போ மறுநாள் காலையில ஹீரோயின் வீட்டில் எல்லாருமே உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினி, எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க அம்மா, நீங்க சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன், இதுதான் கரெக்டா இருக்குன்னு தோணுச்சு, அதனால நான் எங்க பெற்றவங்க வீட்டுக்கே போறேன் அப்படின்னு சொன்னா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுறா அப்படின்னு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். கதை போக போக இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ரொம்ப ஃபீலிங்காகவும் இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.